அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களில் இந்த மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்க போகின்றது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அதே போல் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி காணப்படுகிறது, இந்த ஒரு கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்களானது ஏற்படுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செயல் செய்து அந்த ஒரு செயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தலை அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை மனதார நினைத்து கொண்டு ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்திங்கன்னா மனதில் நினைத்து கொண்டு செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களில் இவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இவர்களுக்கு கிரக அமைப்புகள் கிரக நிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன் பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய பலன்களும் அமைந்திருக்கும். ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களது ராசியில் பார்த்திங்கன்னா சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், அதே போல் சுகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, அதே போல் தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகு, அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய், குரு என கிரக நிலைகளானது பார்த்திங்கன்னா உள்ளது. இந்த கிரக மாற்றங்களும் எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16/8/2024 அன்று சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. மேலுமே பார்த்திங்கன்னா 26/8/2024 அன்று சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா 26/8/2024 அன்றே பார்த்திங்கன்னா செவ்வாயும் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். மேலும் பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி அன்று 31/8/2024 அன்று பார்த்திங்கன்னா புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது இந்த கடைசி 20 நாட்களில் மிதுன ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டும், எந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதேபோல் எந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து எல்லாமே நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் நிதானத்தை இழக்காதவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் முக்கிய நபர்களினுடைய உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தன்னம்பிக்கையானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். விருப்பங்கள் அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு கைகூடும். அதே போல் அடுத்தவரை பார்த்திங்கன்னா அதிகாரம் செய்யும் பொழுது கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது. வீண் பகைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். மற்றவர்களுக்கு பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல்களானது ஏற்படலாம். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்ற பாதையிலே பார்த்திங்கன்னா செல்லும். அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கே உங்களுக்கு காணப்படுங்க. எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் பார்த்திங்கன்னா கூடும். திறமைகளும் உங்களுக்கு வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு இப்பொழுது வேலைகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இப்பொழுது சேர்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கங்களானது இப்பொழுது அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பிள்ளைகளினுடைய விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவதால் ஆர்வத்தை காட்டுவீர்கள். விருந்தினர்களுடைய வருகையானது உங்களுக்கு ஏற்படுங்க. மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு கூடும். பெண்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை இப்பொழுது பெறுவீர். பணவரவுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். கலைத்துறையினருக்குமே வாக்கு வன்மையினால எல்லா நன்மைகளானதும் பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்க பெறலாம். பணவரவானது மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகம், அவர்களது நட்பும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதே போல் எதிலும் முன்னேற்றங்களானது காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாகவே பார்த்திங்கன்னா நடந்து முடியும்.
வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிலைமைகளானது சீர்படும். மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கும். எதிலுமே முழு மூச்சுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடுவீர். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களது கருத்துக்கு சிலர் மாற்று கருத்துக்களை பார்த்தீங்கன்னா கூறலாம். எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்குமே எவ்வளவு திறமையாக படித்தாலுமே பாடங்களை பார்த்தீங்கன்னா கடினமானவையைப் போலவே உங்களுக்கு தோன்றும். மனதை தளர விடாமல் படிப்பது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். அடுத்தவருடன் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலும் வாக்குவாதங்களிலும் பார்த்தீங்கன்னா வெற்றியே உங்களுக்கு கிடைக்குங்க. பணவரவுகளானது கூடும். ஆனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலுமே அடுத்தவரை நம்புவதிலும் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தினரினுடைய உதவியானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. போட்டிகளானது உங்களுக்கு குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபட தோன்றும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய பணிகள் திருப்திகரமாகவே பார்த்தீங்கன்னா நடந்து முடியும். எதிர்பார்த்த இடமாற்றங்களானது வரலாம். மேலுமே மிதுனராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழலானது உங்களுக்கு உருவாகுங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது. அதே போல் குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில நெருக்கடிகளையும் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள நேரிடும். ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். தொலைதூர பயணங்கள் அல்லது நீண்ட பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பானது கிடைக்குங்க. அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு என்று பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்வதை மற்றவர்கள் தவறாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய சூழலானது ஏற்படலாம். எனவே உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா தெளிவானது பார்த்தீங்கன்னா அவசியம் வேண்டும். தொழில் உத்தியோகங்கள் மற்றும் வருமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களது கடந்த காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கால முயற்சிகளில் இருந்து அல்லது முதலீடுகளில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தொகையானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உள்ளது. வராமல் இழுத்தடிக்கப்பட்ட பணமும் இப்பொழுது கைக்கு கிடைக்கும். மேலுமே திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இப்பொழுது செலவுகள் அதிகரித்துதான் காணப்படும். கணவன் மனைவி உறவுகள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் உடனான உறவுகளானது மேம்படுங்க. உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் பேசாமல் இருத்தலே பார்த்தீங்கன்னா பல சிக்கலை உங்களை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்ரம் அடைவது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களையோ வாக்குவாதங்களையோ ஏற்படுத்தும் என்பதனால் குடும்பத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு துறையில் என்ன வேலைகள் செய்து வந்தாலுமே வணிகம் செய்தாலும் சரி மிக மிக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க. அதே போல் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடிய மிதுனராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான காலகட்டங்களாக அமையும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகுங்க. அதாவது வேலை பளு அல்லது பணிச்சுமையானது அதிகரித்து காணப்படும். போதிய ஓய்வு எடுப்பதற்கான நேரங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஆனால் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். மிதுனராசிக்காரர்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவனமாகவும் இருத்தல் அவசியம். அந்த பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பணவரவும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு உதவியும் ஆதரவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மருத்துவ செலவுகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் கணிசமாக உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். எனவே கூடுதல் வருமானங்கள் வருகிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீரென்று பணம் கிடைக்கிறது என்று அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா செலவு செய்வதை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவும் உடன் பிறந்தவர்களுக்காக ஏற்படக்கூடிய செலவு அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இவை அனைத்துமே மிகவும் முக்கியம். மாதத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நன்மையாக நடந்தாலுமே
ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இது வரைக்கும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.